மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் புனிதமான மற்றும் மகத்துவம் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது. இது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறும் விசேஷ தினமாகும். சிவாலயங்களில் சிவபெருமானின் லிங்க திருமேனிக்கு சமைத்த சுத்தமான அன்னம், சோறு கொண்டு செய்யப்படும் மகா அன்னாபிஷேகமாகும். ஐப்பசி பௌர்ணமி அன்றுதான் சிவபெருமான் உலக உயிர்கள் அனைத்துக்கும் உணவை அளந்து வழங்கியதாக ஐதீகம். அன்னாபிஷேக அலங்காரத்தில் சிவபெருமானை தரிசிப்பது கோடி சிவலிங்கத்தை தரிசித்த புண்ணியத்துக்கு சமம் என்று நம்பப்படுகிறது. இந்த தரிசனம் மற்றும் அன்னாபிஷேக பிரசாதம் பெறுவதன் மூலம் அன்னதோஷம் நீங்கி நமது எந்த தலைமுறைக்கும் உணவு பஞ்சம் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. ஐப்பசி பௌர்ணமியில் சந்திரன் தனது 16 கலைகளுடன் முழு பொலிவுடன் பிரகாசிப்பார். சந்திரனை தலையில் சூடிய சிவபெருமானை முழு நிலவு ஒளிரும் இந்த நாளில் வணங்குவது மிகவும் சிறந்தது. ஐப்பசி அன்னாபிஷேக பிரசாதமாக பாகற்காயை சேர்த்து கலந்த அன்னத்தை சில சிவாலயங்களில் வழங்குவது உண்டு. அன்னாபிஷேகத்தை பிரசாதமாக ஏற்கும் பக்தர்கள் கசப்பு சுவையையும் ஏற்றுக்கொள்வதன் மூலம் உடல் வலிமை பெற்று ஆரோக்கியம் வளரும் என்று ஐதீகம் உள்ளது. இந்த மகத்துவமான நாளில்